டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இன்று மாலை 6:50 மணி அளவில் நடந்த கார் வெடிப்பு சம்பவம் நாட்டையே உலுக்கி போட்டுள்ளது. இந்த பயங்கர சம்பவத்தில் 10 பேர் மரணமடைந்துள்ளனர், 24 பேர் பலத்த காயமடைந்தனர். பலரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. கார் வெடித்து சிதறிய போது பக்கத்தில் இருந்த 8 கார்களும் தீப்பிடித்து கருகின. தெருவிளக்குகள் வெடித்து சிதறின. மிகவும் சக்தி வாய்ந்த வெடிப்பு என்று போலீசார் கூறினர். டெல்லி அருகே பயங்கரவாதிகளிடமிருந்து டன் கணக்கில் வெடிகுண்டு தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் கைப்பற்றப்பட்ட சில மணி நேரத்தில் இந்த சம்பவம் நடந்ததால் பதற்றம் நிலவுகிறது. பயங்கரவாத தாக்குதலா என்ற கோணத்தில் மத்திய புலனாய்வு அமைப்புகள், தடய அறிவியல் நிபுணர்கள், வெடிகுண்டு நிபுணர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சம்பவ இடத்தில் என்ன நடந்தது என்பது பற்றி டெல்லி போலீஸ் கமிஷனர் சதீஷ் கோல்ச்சா விளக்கினார். அவர் கூறியது: சரியாக மாலை 6:52 மணிக்கு இந்த சம்பவம் நடந்தது. ஹியூண்டாய் i20 கார் ரெட் லைட் நோக்கி மெதுவாக சென்றது. ரெட் லைட் வந்ததும் திடீரென நின்றது. மறுகணமே கார் வெடித்து சிதறியது. அப்போது பக்கத்தில் இருந்த கார்களுக்கும் தீப்பற்றி அவை சேதமடைந்தன. சிலர் இறந்து விட்டனர், இன்னும் சிலர் பலத்த காயமடைந்துள்ளனர். NIA, தடய அறிவியல் நிபுணர்கள் டீம் உட்பட பல புலனாய்வு அமைப்புகள் சம்பவ இடத்தில் இருக்கின்றன. நாங்கள் நிலைமையை கண்காணித்து வருகிறோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் எங்களிடம் போனில் பேசினார். என்ன நடந்தது என்பதை அவரிடம் விளக்கினோம் என்று போலீஸ் கமிஷனர் கூறினார். சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்தில்தான் கௌரி சங்கர் கோயிலும் ஜெயின் கோயிலும் இருக்கின்றன. பயங்கரவாத சதியா என்ற கோணத்தில் விசாரணை தொடர்கிறது.